லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 21ஆம் தேதி துவங்க உள்ளது. இதில் ஒரே நாடு ஒரே தேர்தல், ஆபரேஷன் சிந்தூர், வாக்காளர் பட்டியல் சுருக்க திருத்தம், பிரதமரின் வெளிநாடு பயணம் உள்ளிட்ட பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. எதிர்க்கட்சி எம்பிக்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு தக்க பதிலளித்து கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த மத்திய அரசு தயாராகி வருகிறது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு பிரதமர் மோடி அளித்த வாக்குறுதியை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்க பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடரில் நடவடிக்கை எடுக்கும்படி பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். பிரதமர் மோடிக்கு லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் எழுதிய கடிதத்தில் கூறியிருப்பதாவது: ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என நீங்கள் பலமுறை கூறியிருக்கிறீர்கள். 2014 ஒடிசாவின் புவனேஸ்வரில் அளித்த பேட்டியில் அதை உறுதிப்படுத்தினீர்கள். அதே ஆண்டு காஷ்மீரில் நடந்த நிகழ்ச்சியிலும் மாநில அந்தஸ்துக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றீர்கள். கடந்த 5 ஆண்டுகளாக ஜம்மு காஷ்மீர் மக்கள் தங்கள் ஜனநாயக உரிமைக்காக காத்திருக்கின்றனர். மாநில அந்தஸ்து அவர்களின் தார்மீக உரிமை. ஒரு மாநிலம் 2ஆக உடைக்கப்பட்டு அதன் மாநில அந்தஸ்தை இழந்து யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்ட நிகழ்வு இதற்கு முன் நடந்தது கிடையாது. ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்குவதுடன் லடாக் யூனியன் பிரதேசத்தை அரசியல் சாசனத்தின் 6வது அட்டவணையின் கீழ் கொண்டுவரும் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அதன் மூலம் லடாக் பகுதி மக்கள் தங்கள் பாரம்பரிய கலாச்சாரத்தை பாதுகாப்பதுடன் வளர்ச்சி மற்றும் அரசியல் அதிகாரத்தை முறையாக பெற முடியும் என ராகுல் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் சாசனத்தின் 6வது அட்டவணையின் கீழ் அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் போன்ற மாநிலங்கள் உள்ளன. இதன் மூலம் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் குறிப்பிட்ட சில நிர்வாக அமைப்புகளுக்கு தன்னாட்சி அதிகாரம் வழங்கப்படுகிறது. அதன்படி லடாக் பழங்குடியினத்தவருக்கும் அதிகாரம் வழங்கும் வகையில் லடாக்கை 6வது அட்டவணையில் சேர்க்க வேண்டும் என ராகுல் வலியுறுத்தியுள்ளார்.